ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 3rd April 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 82 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் அறிவிப்புக்கு அப்புறமாவே வந்து ரொம்பவே நெகட்டிவாக தான் சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது மார்க்கெட்டில். ஸோ இன்னுமே வந்து மார்க்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அன்லெஸ் வந்து இந்த டேரிஃபில் ஏதாவது சேஞ்சஸ் அவங்க கொண்டு வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து சரிகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்ப் ஒரு 12 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்களோட போர்டு வந்து என்சிடி சொல்லியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து அதை பண்ணுறதுக்கான டிஸ்கஷனை வந்து பண்ண இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் சன் ஃபார்மா பார்த்திங்கன்னா ஒரு 56 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது. ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஃபார்மா ரிலேட்டடு ஐட்டம்ஸ்க்கு வந்து இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு வந்து ஃபார்மா ரிலேட்டடான ஸ்டாக்கை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக ட்ரேடாக வச்சுருக்குது. அதோட எஃபெக்ட் தான் வந்து சன் ஃபார்மாவில் தெரியுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டிசிஎஸ் இருக்குது, ஒரு 140 பாயிண்ட் வந்து விழுந்துட்டுருக்குது. ஏற்கனவே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வொலட்டைலாக தான் இருக்குது. ஏன்னா ஐடி செக்டாரில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் ரீசண்ட் இயர்ஸில் வந்து எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸ் கட்டு ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே கொடுத்துருச்சு. ஸோ ரொம்பவே ப்ரெஷரில் இருக்க ஐடி செக்டாருக்கு வந்து இப்போது புதுசாக ட்ரம்ப் போட்டிருக்கிற அந்த டேரிஃப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து இந்த டிமாண்ட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த புதிய டேரிஃப்னால். ஸோ அதுதான் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெஷரில் வச்சுருக்குது. டெக் மஹேந்திராவும் பார்த்திங்கன்னா ஒரு 53 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அதுக்கும் சேம் ரீசன் தான். கண்டிப்பாக அந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நியர் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாளைக்கு வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும். அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 4வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. 2806 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 221 கோடிக்கு வந்து பை பண்ணுறாங்க. 5வது கண்டினியூஸ் டே பை பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 2600 கோடி செல் தான் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ் டிஃப்ரென்ஸை பார்த்தோம்னா அதுவே வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ப்ரெஷரில் இருக்குது. முக்கியமான காரணம் டேரிஃப் விதிச்சிருக்கிற இந்த டைமில் எஃப்ஐஎஸும் செல் பண்ணுறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் பாதகமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ஒரு பேரலுக்கு வந்து $5 மேலே வந்து விழுந்திருக்குது. $69.88 இருக்குது ஒரு பேரல் க்ரூடு, பிரெண்ட் க்ரூடு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப்போட அந்த புதிய டேரிஃபுகள். அது மட்டும் இல்லாமல் ஓபெக் ப்ளஸ் வந்து மே மந்த்துக்கான அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பும் சேர்ந்து வந்து க்ரூடை வந்து ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. அதனால் இது இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 36 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. 3129 இருக்குது ஒரு அவுன்ஸ் கோல்டோட ரேட்டு. இதுக்கு காரணம் ட்ரம்ப்போட அந்த புதிய டேரிஃபில் இருந்து கோல்டுக்கெல்லாம் வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டேரிஃப்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கோல்டு ரேட் இன்னும் அதிகமாகுமோ அந்த டேரிஃப்னால் அப்படின்னு மக்கள் பயந்துட்டு இருந்ததுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இன்னுமே வந்து கோல்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.